ஹாய், திஸ் இஸ் குயில்ரச் ஃப்ரம் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் ரிஜிஸ்டர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது வெப்சைட்டோ மொபைல்லையோ பார்த்துருப்பீங்க. என்னென்னா ஜஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது. கீழே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதுலேயே உங்களுக்கு சிஎஸ்சியா, ஈசியா, ட்ரிபிள்இயா, அதர்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட்டு அதில் ஒன்று உங்கள் டிபார்ட்மெண்ட் என்னவோ செலக்ட் மட்டும் தான் பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஃபீல்டு அதுக்கு நேம் வந்து ஆண்ட்ராய்டில் என்னென்னா ஸ்பின்னர். அந்த ஸ்பின்னருங்கிறது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது எனக்கு ஜஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரு லாகின் பேஜுமாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் அந்த ஸ்பின்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துலனாலும் இப்போ ரிஜிஸ்டர் பேஜ் உங்களுக்கு தேவைப்படலாம், இல்லை லாகின் பேஜில் தேவைப்படலாம், இல்லை ஹோம் ஸ்க்ரீனில் தேவைப்படலாம். எங்கே உங்களுக்கு நீட் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்பின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பின்னருங்கிறதும் ரொம்ப பெரிய கஷ்டமான ஒர்க்லாம் கிடையாது. அதுவும் ஒரு நார்மலாக ஒரு டேக் இருக்குது ஆண்ட்ராய்டில். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்காக டெக்ஸ்ட் வியூ, அதை எடிட் பண்ண யூஸர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குறதுக்காக எடிட் டெக்ஸ்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி அதுவும் ஒரு ஃபீல்டு ஸ்பின்னர் அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பேஜ்லேயே. ஸோ அந்த இடத்துல நான் ஸ்பின்னர் வச்சு காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக டிபார்ட்மெண்ட் எப்படின்னு சும்மா காட்டுறதுக்காக நான் டெக்ஸ்ட் வியூ ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். காட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஸ்பின்னர் அப்படின்னு ஒரு டேக்கே இருக்குது. ஸோ ஸ்பின்னர் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே கம்பல்சரி என்ன கொடுக்குன்னா ஹைட்டு வித்துங்கிறது மேண்டேட்டரி. அந்த ஃபீல்டு எனக்கு எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வித்தில் தெரியணுங்கிறது. ஸோ நான் வித் வந்து மேட்ச் பண்ணணும். ஹைட் வந்து ஒரு 50 dB கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக ஐடிங்கிறது மேண்டேட்டரி. இந்த ஃபீல்டை நான் ஜாவாவில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்னா ஐடி கொடுக்கணும். ஐடி வந்து நான் ஸ்பின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஆனால் இதுக்கு மட்டும்தான் நான் ஐடி கொடுத்துருப்பேன். வேறு எந்த ஃபீல்டுக்குமே நான் ஐடி கொடுத்துருக்க மாட்டேன். என்ன ரீசனால் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் எடுத்து காட்ட போகிறது உங்களுக்கு ஸ்பின்னர் என்னங்கிறது மட்டும் தான் காட்ட போகிறேன். அதனால் நான் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறதுனால நான் அதுக்கு மட்டும் ஐடி கொடுத்துருக்கேன். மற்ற ஃபீல்டை நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இது பட்டனை கிளிக் பண்ணால் லாகின் ஆகிறது இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே நான் வைக்கலங்கிறதுனால நான் இதுக்குமே ஐடி கொடுக்கல. அதனால் இதுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போவுமே உங்கள் எக்ஸாமில் உங்களுடைய ஒர்க்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய்க்கலாம் அப்படின்னா ஜாவாக்கு போய்க்கலாம். ஜாவா ஆர் காட்லின் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிங்களோ அந்த லாங்குவேஜ் போய்க்கலாம். ஓகே, நான் இப்போ ஜாவா யூஸ் பண்ணுறேன். அதனால் ஜாவாக்கு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த எக்ஸ்எம்எல்லேருந்து எந்தெந்த ஃபீல்டெலாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டு எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணணும். நான் இப்போதைக்கு என்ன சொன்னால் ஸ்பின்னர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன்னா சும்மா எஸ்பி டிபார்ட்மெண்ட் ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு டிக்ளேர் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டெப் எப்போவுமே பில்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஐடி அசைன் பண்ணணும். ஸோ எஸ்பி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு ஐடி என்னென்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆறுன்றது ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட்டர் ஜாவா ஃபைல். அதுக்குள்ளே ஐடிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் நம்ம என்னென்ன எக்ஸ்எம்எல் என்னென்ன ஐடியெலாம் கொடுக்குறோமோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் அது ஸ்பின்னு ஓகே ஐடி அசைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பின்னர் மட்டும் இருக்குது. இப்போ அந்த ஸ்பின்னரில் காட்டுறதுக்கான டேட்டா வேணும். ஸோ இப்போ ஸ்பின்னரில் நம்ம ஒரு டேட்டாவை காட்ட போகிறதில்ல, மல்டிபிள் டேட்டா காட்ட போகிறோமா. ஸோ அந்த டேட்டாவை நான் முதல்ல என்ன பண்ணால் இங்கே இனிஷியலைஸ் பண்ணணும். எப்படின்னா நான் எல்லா டேட்டாவுமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரிங்னா இப்போ அதில் டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்சி, மெக்கு, சிவில் எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதில் நான் வந்து அரே யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இந்த இடத்துல அரே யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் வேரியபிள் யூஸ் பண்ணல அப்படின்னா வேரியபிளோட யூஸ் என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஒரு வேரியபிளோட ஒர்க்கு. இப்போ நான் வந்து மல்டிபிள் வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணணும். சிஎஸ்சி, ஈசி, ட்ரிபிள்இ, மெக்கு, சிவில் அது இதுன்னு எல்லா வேல்யூவும் நான் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். அப்போ மோர் த நம்பர் ஆஃப் அரேங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப். சிமிலர் டேட்டா டைப்பில் இருக்க மல்டிபிள் வேல்யூஸை ஒரு சிங்கிள் அரே இது ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் அரே யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்கு வேல்யூவும் நான் இன்ஸ்டலைஸ் பண்ணிடுறேன். எப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துட்றேன். சிஎஸ்சி, இசி, மெக், சிவில், ட்ரிபிள்இ இந்த மாதிரி 5 டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுக்குனாலுமே கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்குது, ஸ்பின்னர் என்கிட்ட இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்பின்னரில் காட்டணும். அப்படி காட்டுறதுக்காக நம்ம அந்த ஸ்பின்னர் கிளிக் பண்ணும்போது தானே காட்டணும். ஸோ உடனே ஆல்ரெடி கிளிக் பண்ணுறதுக்கு நமக்கு செட் அண்ட் கிளிக் லிஸ்ட்டுன்னு தானே அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் எழுதிடக்கூடாது, அது தப்பு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு அரே அடாப்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இல்லை ஏன் ஸ்ட்ரிங்னு கொடுக்குன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தான் நான் அடாப்ட் பண்ண போகிறேன் அதனால். ஸோ அடாப்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு இது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணோன்னே என்ன கேட்குன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே 3 பேராமீட்டர் இன்புட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும். என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் அந்த டேட்டா லிஸ்ட் ஆகணும், அதாவது ஸ்பின்னர் ட்ராப்டவுன் லிஸ்ட்டில் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ஃபார்மேட் கொடுக்கணும். 3வது அந்த டேட்டா எந்த டேட்டா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டில் தெரியணும் அப்படிங்கிற 3 இன்புட் கொடுக்கணும். ஸோ இப்போ கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னா அந்த பேஜோட நேம் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். நான் திஸ்ன்னு சொல்லி பாஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் திஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை அந்த கிளாஸோட நேம் என்ன ஜாவா ஃபைலோட நேம் வியூ டாட் திஸ்ன்னு கொடுத்தாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ கான்டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன ஃபார்மேட்டில் தெரியணும், சிம்பிள் ட்ராப்டவுன் ஐட்டம் ஃபார்மேட்டில் எனக்கு தெரியணும் கொடுத்தாச்சு. அந்த சிம்பிள் ட்ராப்டவுன் ஐட்டமில் எந்த வேல்யூ அந்த ஃபார்மேட்டில் தெரியணும்னு 3வது கொடுக்கணும் நமக்கான அந்த வேல்யூ. ஸோ நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஒரு லைன் தான் இம்பார்ட்டண்ட் ரொம்ப. கான்டெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்னென்னா என்ன ஃபார்மேட்டில் தெரியணும், அந்த ஃபார்மேட்டில் எந்த வேல்யூ தெரியணும். இந்த 3 இன்புட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கான அவுட்புட் எங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கணும், அடாப்டரில் இருக்கும். இப்போ இந்த அடாப்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு ஸ்பின்னரில் தெரியணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வேல்யூவை ஒரு இதில் நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு செட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். செட் டெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு உள்ள போய் செட் பண்ணுறதுக்கு செட் டெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். கெட் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு அடாப்டரை ஒரு ஸ்பின்னரில் செட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம இந்த ஸ்பின் டாட் டிபார்ட்மெண்ட் இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம், செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ செட் அடாப்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்குள்ளே ஜஸ்ட்டு இந்த அடாப்டர் கால் பண்ணி விட்டால் போதும். இந்த அடாப்டரில் தான் எல்லா வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பின்னரில் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இவ்வளோ தான். இப்போ இந்த கோடை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போது இதை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு நான் அதில் என்ன வேல்யூலாம் கொடுத்தேன் இது கிளிக் பண்ணோன்னே முதல்ல என்ன நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக போய் இந்த இதை தான் செக் பண்ணும். செட் அடாப்டரில் என்ன இருக்குது அப்படி இங்கே போகும். அடாப்டருக்குள்ளே ஒரு கான்டெக்ஸ்ட் வந்திருக்கு, ப்ளஸ் இந்த ஃபார்முலா டேட்டா காட்டணுன்னு இருக்குது, இந்த டேட்டாவை இந்த ஃபார்முலில் காட்டணும்னு வந்திருக்கு. அப்போ மொத்தமாக எல்லா வேலையுமே வந்து எனக்கு அது ஜஸ்ட்டு டிஸ்பிளே ஆகி காட்டிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக அந்த ட்ராப்டவுன் லிஸ்ட்டுவை ஒரு ஆண்ட்ராய்டில் எப்படி காட்டுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த அடாப்டர் இதோட யூஸ் என்ன அப்படின்னா அடாப்டர்னால என்ன 2 இதை கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை எனக்கு ஸ்பின்னருங்கிற ஒரு யூஐயில் காட்டணும். அந்த 2மே மெர்ஜ் பண்ணி நமக்கான அவுட்புட்டை கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு கிளாஸ் தான் வந்து அரே அடாப்டர். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.